இல்ல அதெல்லாம் வந்து இவ்வளோ ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் 75 ஆண்டு காலம் நம்ம வந்து ஆட்சியில இருந்திருக்கிறோம். இப்படி வந்து ஒரு மாற்றம் வரும்ங்கிறத அவங்களால ஏத்துக்கவே ஏத்துக்கிடவே முடியல. முடியல. ம். ஏத்துக்கிட முடியாம தான் திமுக, அதிமுக தான். இவங்க 5 வருஷம், இவங்க 5 வருஷம் தான்றத 75 ஆண்டு காலம் நம்ம பார்த்து பழகியாச்சு. ம். இவங்க 2 பேருமே நாங்க கூட்டணி வைக்கிறதுக்கு தயார். ஒரு தலைவரை எதிர்த்து ம். அதிமுகல ஒரு 20 கட்சி கூட்டணி இருக்கு. ம். திமுகல ஒரு 20 கட்சி கூட்டணி இருக்கு. ம். இப்ப தமிழகத்துல இருக்க மொத்த கூட்டணிகளுமே இவங்க 2 பேர் கிட்ட தான் இருக்குது. ம். இந்த 2 பேரும் சேர்ந்து யாரை எதிர்க்கிறாங்க? ஒரே ஒரு கட்சி, நபரை. ஒரே ஒரு தலைவரை தான் எதிர்க்கிறாங்க. ம். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட நம்ம கூட்டணி வச்சுக்கிடலாம். கூட்டணிக்கு வச்சுக்கலாம், வச்சு நம்ம அவரை கூட CM எதிர்க்கலாம், ஆக்கலாம் ஆகலாம் அப்படின்னு. அப்படின்னு நீங்க நினைக்கும் போது இவர்கள் எல்லாருமே வந்து இந்த பதவி சுகத்தை ஆண்டு அனுபவித்து தலைமுறையினராக ம். மன்னராட்சி செலுத்திக்கிட்டு இருந்த ஒரு காலத்தை வந்து இவர் அப்படியே அடிச்சு உடைச்சு இது மக்களுக்கான ஆட்சி தான், இது ஜனநாயக ஆட்சி தான், நான் எடுத்துட்டு வரப்போறேன்னு சொல்லி ம். இது நிக்கிறதே வந்து மாபெரும் வெற்றி இது. ம். இதை தாங்க முடியாத கதறல் சத்தம் காது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு கதறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஓகே. விஜய் ஆனா வந்து அந்த 6 மாதத்துல ஆட்சி அதெல்லாம் இந்த கதறல்களில் ஒரு பகுதி தான் இது. அது மாதிரி திரும்பி ரீஎலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா 108 தொகுதிகள் கிடையாது, 208 தொகுதிகள் கூட அடிச்சு நவுத்தி ஃபுல்லா எல்லாரையும் வாஷ் அவுட் பண்றதுக்கு தலைவர் வந்து தயாராக இருக்கிறார்.